ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் ஆயிலை வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்நாக்கே செய்யறதுக்கு ஆரம்பிக்க போகிறேன். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து வடை செய்யணும், பருப்பு வடை செய்வோம், உளுந்த வடை செய்வோம். பட் இன்றைக்கி என்னென்னா நான் வந்து இந்த கோஸ் வச்சு ஒரு வடை தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னடா வடையா அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. செம்ம சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா மத்தியானம் நம்ம சமையல் பண்ணும்போது கொஞ்சம் கோஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கோஸ் எடுத்துகிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேயா? இதுக்கு வந்து நான் முதல்ல கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால டக்கு நான் எடுத்துகிட்டு இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி முதல்ல ஆயிலை வந்து சூடு பண்ணிட்டு இருக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் சூடான எண்ணெய் ஊற்றினோன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதனால் முதல்ல வந்து ஆயிலை நம்ம ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நீங்கள் சின்ன பாத்திரமாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சதுனால நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா குட்டியாக கடாய் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. இது லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த கோஸ் வந்து 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மி தான். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, கழுவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஆனியன் வந்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பல்லாரி, இவ்வளோ போதும். மீடியம் சைஸ் பல்லாரி வந்து இது வந்து எங்கள் திருநெல்வேலியில் வந்து பல்லாரின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு நாள் கூட இதை வெங்காயம்னு சொல்ல மாட்டோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு பல்லாரி. சின்ன வெங்காயம், இங்கே பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வெங்காயம்னா எங்களுக்கு வந்து அந்த சாம்பார் வெங்காயத்தை வெங்காயம்னு சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் பல்லாரின்னு சொல்லுவோம். எத்தனை பேர் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கீங்களோ நம்ம சவுத் சைடில் இருந்தீங்கன்னா நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி வாசிக்கும் போதில் நம்ம சைடில் இருக்கவங்க எவ்வளோ பேர் என்னுடைய வீடியோ பார்க்காங்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது. அதே இது நீங்கள் சென்னையில் இருக்கவங்களும் நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, சென்னை மற்ற ஏரியாவில் இருக்கவங்களும் பார்ப்பீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கோம், இங்கே இந்த இதில் வெங்காயம் தான் சொல்லுவோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் எங்கள் ஊர் சைடு பாஷை வந்து இது வந்து பல்லாரி. ஸோ பல்லாரி எடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோவில் வந்து எனக்கு கமெண்ட் கொடுக்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த பச்சை மிளகாய் போடாதீங்க. வெறும் வந்து என்ன சொல்கிறது, வத்தல் தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள், நானும் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் எனக்கு காணாது. ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது வந்து காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் காயம் எடுத்துக்கோங்க. காயம், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயம், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இதுக்கு வாசனைக்காக கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இது வந்து கடலை மாவில் வந்து நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ நான் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் போட்டிருக்கேன். நீங்கள் எது இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து நான் 1 கப் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஆனால் நான் செய்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் போடுற மாதிரி அதே அளவில் நீங்கள் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக நான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் மைதா மாவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் மைதா மாவு வேணால் போடாமல் இருங்க. ஆனால் மைதா மாவு போடுங்க, அது ஒரு டேஸ்ட், ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது அரிசி மாவு, கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவும் ஒரு 3 ஸ்பூன் எல்லாம் போட்டாச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, எவ்வளோ தேவையோ உப்பு, இப்போ எல்லாம் மாவுலாம் போட்டுக்கோம். ஸோ இந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம எப்பவும் போடுற மாதிரி கடைசியாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. ஓகே, நான் கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையை. ஸோ இதையும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி தான். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் இதையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நிதானமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி. இந்த கேபேஜ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து உப்பு எல்லாம் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகட்டும். இப்படி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து அதுக்குள்ளே நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றுற எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இப்போ பாருங்கள், இந்த குழிக்கரண்டிக்கு சுட எண்ணெய் இருக்கணும். நல்லா சூடாகிட்டு பார்த்தீங்களா, ஊற்றுனு சில்லுன்னு ஒரு சவுண்டு வரணும். வருதா? அவ்வளோதான். 2 கரண்டி எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 கரண்டி எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே கையை விட்றாங்க, சுற்றும். ஃப்ரெஷ்ஷாக, அதாவது பிகினஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க வேலையை. நாங்களாம் வந்து ரெகுலராக
நான்லாம் 10th ல இருந்தே சூப்பராக சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறது வந்து ஒரே ஒரு வேலைனா சமையல். ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி பார்த்தே டக்கு டக்குன்னு எனக்கு செஞ்சு சின்னதுலேருந்தே பழக்கம். அதனால் நான் பயப்பட மாட்டேன், கரெக்டாக செய்வேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். தண்ணியை ஊற்றி பார்த்து ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிப்போம். அவ்வளோதான், பிசைஞ்சிட்டு அதுக்குள்ளே போட போகிறோம். இப்போ கையில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து தொட்டு தொட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். உங்களுக்கு இல்லைன்னா கடலை மாவு போட்டால் எப்போவுமே கொஞ்சம் இல்லைன்னா ஒட்டும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ பார்த்துக்கோங்க. நான் போட்டிருக்க அளவு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதை பக்கோடா மாதிரி போட்டாலும் சரி தான், வடை மாதிரி தட்டி போட்டாலும் சரி தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணியில் கையை மட்டும் கழுவிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் மீடியம் ஆகிட்டேன் பாருங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நீங்கள் பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கோங்க, எப்படினாலும் போடலாம், உருட்டி போடலாம், இது என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு இந்த மாதிரி உருட்டி உருட்டி போடணுமா மம்மி, இதை மாதிரி உருட்டி உருட்டி போடுங்கன்னு இருக்கான். ஸோ அவனுக்காக உருட்டி உருட்டி போட்டுறேன். இப்போ ஒரு 2-3 நிமிஷமாக நம்ம வந்து பக்கத்தில் நின்று இந்த மாதிரி மேலே அப்படி மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும் பாருங்கள். நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி வடை செய்கிறதுக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. இல்லை உங்கள் வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாலோ, பசங்க காலேஜ்லேருந்து வந்தாலோ, வேலையிலேருந்து வந்தாலோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இங்கே பாருங்கள், இந்த கலர் வந்து நமக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இனி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுருங்க, வடிச்சுட்டு இதை எடுத்து, இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது எடுத்து முடிச்சுட்டு ஒன்று நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் போட்ட அளவுகளை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே வரும், குவான்டிட்டி நிறைய வரும். நல்லா ஃப்ரீயாக 4 பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒன்று வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது நீங்கள் கோஸ்ட்டில் செஞ்சுருக்கீங்களான்னு தெரியாது, கேபேஜ்னே தெரியவே செய்யாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.